ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான பரிசுத்தமான இந்த ஆண்டின் இறுதி ஓய்வு நாள் காலை ஆராதனை வேளையிலே உம்முடைய தூய பிரசன்னத்திலே சபையாக நாங்கள் கூடி வந்து எங்கள் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை அற்புதமாய் நடத்தின நிலைகளை நினைத்து மனதார உம்மை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், நன்றி சொல்லும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையிலே உம்மை துதித்து பாடவும், உம்முடைய திருவசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும், நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிற திருமறையின் சத்தியங்களை அறிந்து கொள்ளவும், எங்கள் வாழ்வின் ஏக்கங்களை ஜெப விண்ணப்பங்களாய் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கவும் உம்முடைய பாதத்தில் போது ஆண்டவருடைய அசைவாடுதல் வெளிப்படும். அப்படியே இந்த காலை ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலன் இழந்து போய் சோர்ந்து போன உள்ளத்தோடு கூட எங்கள் ஆண்டவருடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தும். என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நம்பிக்கையை தரும், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு விடுதலை தரும் என்று சொல்கிற எதிர்பார்ப்போடு உம் பாதம் வந்து நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தினாலும் எங்கள் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே என் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், என் கவலைகளை மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார், அவருடைய வார்த்தையினால் நான் குணமாக்கப்பட்டேன் என்று சொல்கிற சந்தோஷத்தோடு கூட இங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு செல்ல தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஞான பாடல்களிலே 11ஆம் பாடல், ஞான பாடல் 11. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. Yeah.
முறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். செய்வோம். 2024 ஆண்டின் இறுதி பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் கூடி நிற்கின்றோம். உன்னதமானவரின் மறைவு நமக்கு தந்த பாதுகாப்பை நினைத்து பார்ப்போம். அவருடைய செட்டைகளின் மறைவிலே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு அரவணைப்பை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், உயர்வுகளை தந்தார், மேன்மைகளை தந்தார். இந்த உயர்வுகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்விலே விளங்கச் செய்திருக்கிறார். பலவீன நேரங்கள் வந்தபோதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்கினார். அவருடைய தொடுதலினால் நாம் சுகம் பெற்றோம். ஆபத்து மோசங்கள் விக்கினங்கள் நம்மை சூழ்ந்து நின்ற நேரங்களிலும், என்ன செய்வது என்று திகைத்து நின்ற நேரங்களிலும் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை திடப்படுத்தி வந்தார். இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமை என்று சொல்கிற அந்த அர்ப்பண சிந்தை நம்மிலே ஏற்படவும் அவர் விரும்புகின்றார். நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற உரிமையோடு கூட அவர் நம்மை அழைக்கிற போது, அப்பா பிதாவே என்று
அவரை கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, உரிமையை தந்திருக்கிறாரே. அந்த கிருபைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு முற்றிலும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்வாக, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அசைவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்படவும் அவர் விரும்புகின்றாரே. அவருடைய வல்ல செயல்களை எல்லாம் நினைத்து நினைத்து அவரை துதிக்கின்ற நாம், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து நன்மைகளை செய்யும்படியாய், தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்படியாய் அவருடைய வல்ல கரங்களுக்குள்ளாக நம்மை தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுப்போமாக. இன்னும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தவும், இன்னும் அவருக்கு பிரியமாய் நாம் வாழும்படியான கிருபைகளை தரவும், நான் வாழும் காலம் மட்டும், என்னுடைய ஜீவன் இருக்க மட்டும், என் சுவாசம் இருக்க மட்டும் என் ஆண்டவருக்காய் நன்றியுள்ள பிள்ளையாக நான் வாழும்படியாக, என் தகப்பனே உம்மை உயர்த்துகிற உம்முடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளையாக நான் வாழும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? ஆண்டவர் செய்த சகல நன்மைகளையும் நினைத்து அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிற நாம், கடந்த நாட்களிலெல்லாம் கண்ணின் கருவழி போல, கண்மணி போல நம்மை கருத்துடன் பாதுகாத்தாரே, அவரை நம்பி ஜீவிக்கும்படியான கிருபையும் ஈவையும் நமக்கு தந்தபடியினால் இதயத்த நாளத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோமாக. கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இன்பவனாகிற யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இன்பவனாகிற யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, அனுதினமும் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தின அந்த அற்புத ஆண்டவரை நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தின நாம், சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட இணைந்து முழு இருதயத்தோடு கூட உரத்த சத்தமாக நம்முடைய நன்றி பலிகளை மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமீன். அமருவோம். இந்த நாளிற்கான திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமும் ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 20ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 20 வரை. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்.
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுக்கமாய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நற்செய்தி பாட வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 31வது வசனம் வரை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் முதல் 31வது வசனம் வரை. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானை பெயர் செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரே அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதீர்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல்
சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்க்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிஞ்சாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறபடி, இதோ இந்த மன்றாட்டு ஜெப வேளையிலும் எங்கள் வாழ்வின் அவசியங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடும் உம்முடைய திரு சமூகம் வந்து நிற்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்றும் உம்முடைய வார்த்தை சொல்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கின்றீர். நல்ல தகப்பனே, இதோ இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபை சார்ந்த அத்தனை ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த 206 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சுவிசேஷமாகிய ஒளியை வீசவும் ஆண்டவர் திருச்சபையை தந்து ஊழியங்களை தந்து எங்களை ஆவிக்குரிய நிலையிலே பலப்படுத்தி உம்முடைய பணிவிடைகளிலே பயன்படுத்தி வருகிறீர். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆராதனைகளுக்காக, ஜெப ஐக்கியங்களுக்காக, கிளை சங்கங்களின் பல்வேறு திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்காய் தொடர்ந்து ஊழியங்கள் நடைபெற தகப்பனே நீர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு ஊழிய பொறுப்பாளர்களையும் இந்த ஊழியங்களிலே தங்களை இணைத்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதிலும், உம்மை நோக்கி ஜெபிப்பதிலும், உம்மை மகிமைப்படுத்துவதிலும் ஈடுபடுகிற ஒவ்வொரு அன்பர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். தெய்வ கரம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவதாக. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபையின் சபை குழுவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் எங்கள் ஆண்டவருடைய நாமத்தை முதன்மைப்படுத்துவதாய், மகிமைப்படுத்துவதாய், எங்களுடைய வாழ்வு ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்வதற்கு ஏதுவானதாய் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா விசுவாச குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் தருகின்றோம். குடும்பங்களிலே சின்னம் சிறு பிள்ளைகள் உண்டு, வாலிப பிள்ளைகள் உண்டு. தங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கடமைகள், கல்வி கற்கும்படியாக பெற்றிருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளவும், பெற்றோரை மதிக்கவும், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழவும், தேவ பயமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்கவும் தகப்பனே நீர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற கையின் பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் முயற்சிகள், எங்கள் பிரயாசங்கள் நீதியானதாய், நேர்மையானதாக இருக்கட்டும். யாரையும் ஏமாற்றி வஞ்சித்து எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக சம்பாத்தியங்களை கொண்டு வராதபடிக்கு நாங்கள் கடினப்பட்டு உழைக்கவும், எங்கள் ஆண்டவருடைய துணையோடு கூட உழைக்கவும், நீர் தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே நீர் கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்கு அருமையான பிள்ளைகள் அநேக தூரமான இடங்களிலே வாழ்ந்து வருகிறார்கள். சிலர் இந்த நாட்களிலே பண்டிகை கால விடுமுறைக்காக எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கிற பிள்ளைகளும், தூரமான இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம்.
தெய்வ ஆலோசனை, தெய்வ ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வை நிரப்பட்டும். திருச்சபையின் வழியாக, குடும்பங்களின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பயபக்திக்குரிய வாழ்வு வாழும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களின் வயோதிப பெற்றோருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பெற்றோர் எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை உயர்த்துவதற்காக எத்தனை தியாகங்களை செய்தார்கள், எத்தனை அர்ப்பணிப்புகள் அவருடைய வாழ்விலே காணப்பட்டது. இன்று நாங்கள் வாழ்ந்திருப்பது எங்கள் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதோடு கூட எங்கள் பெற்றோர் எங்களுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், பிரயாசங்கள் என்பதை உணர்ந்தவர்களாக உம்முடைய கட்டளை சொல்கின்றதே, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. அப்படியே எங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாய், அவர்களை கண்ணியத்தோடு மதித்து நடக்கின்ற நல்ல பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட தேவரீர் கிருபை செய்வீராக. சரீர அளவிலே பலவீனப்பட்டு எங்கள் ஆண்டவருடைய தொடுதல் வேண்டும், நீர் தருகிற சுகம் வேண்டும், இந்த வேதனை மாற வேண்டும் என்று தம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய தொடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரே, எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் அற்புதமான சுகத்தை, அதிசயமான விடுதலையினை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் துன்பத்தின் மத்தியிலே நின்று கொண்டு ஆண்டவருடைய ஆறுதலுக்காக, ஆண்டவருடைய விடுதலைக்காக, ஆண்டவருடைய ஆலோசனைக்காக தம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமான காலங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் உம்மை நேசிக்கிற குடும்பமாக, உம்மை விசுவாசிக்கிற குடும்பமாக, யோசுவா பக்தனை போல குடும்பமாக உம்மை ஆராதிக்கிற நிலைகளிலே இன்னும் அதிகமாய் வளர எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. இந்த காலை பொழுதிலும் தகப்பனே, தங்களுக்கென்று சொந்தமான இல்லம் கட்டுமான பணிகளிலே ஈடுபட்டிருப்போர், அதற்காக திட்டமிடுவோருக்காக ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய வாஞ்சைகளையும் ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள், குடும்பங்களிலே பிள்ளை செல்வங்களுக்காக தம்மை நோக்கி பார்க்கின்ற மன்றாட்டுக்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய இரக்கங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் எங்களோடு கூட இந்த கிராமத்திலே வாழ்ந்து வருகிற சகோதர சகோதரிகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் தங்கள் இல்லங்களில் இருந்தும் ஒலிபெருக்கின் வழியாக விசுவாசத்தோடு இந்த ஜெபத்திலே இணைந்து தங்களுடைய வாழ்வின் கஷ்டங்களை சொல்லி ஜெபிப்பது உண்டப்பா. அவருடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்வீராக. ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும், பதில் கிடைக்கட்டும். உம்மில் கொண்டிருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் கன்னியாகுமரி பேராயத்திற்காக, பேராயத்தின் வழியாக நடைபெற்று வருகிற அனைத்து பணிவிடைகளுக்காக, தென்னிந்திய திருச்சபைக்காக, இந்திய தேசம் முழுவதும் நடைபெற்று வருகிற அனைத்து ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நடைபெற்று வருகிற அனைத்து ஊழியங்களையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தரிசனத்தோடு கூட ஊழியங்கள் ஆரம்பிக்கின்றனவோ அந்த தரிசனத்திலிருந்து, அந்த ஊழிய அழைப்பிலிருந்து தடுமாற்றங்கள், பின்மாற்றங்கள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் காத்துக் கொள்வீராக. தகப்பனே, உலக நாடுகளின் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் போர், பதட்டம், ஜனங்கள்
பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, சொந்த இல்லங்களிலே சொந்த தேசத்திலே வாழ முடியாதபடிக்கு அகதிகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பகுதிகளிலே எங்கள் ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவர் தருகிற சமாதானம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலை ஜெப வேளையிலும் தகப்பனே, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை, கண்ணீரின் அனுபவங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களுக்கு விடுதலை தாரும் என்று தம்மை நோக்கி ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தம்மை உறுதியாக பற்றி நிற்கிற பிள்ளைகள் உம்முடைய இரக்கங்களை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய சமூகத்தில் தாழ்மையோடு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். சகல துதி, கனம், மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடலிலே 365 பாடல், யோர்தான் விட்டேறி மனுஷகுமாரன் ஜெபித்தார். ஞான பாடல் 365 1ஆம் இறுதி சரணங்களை நாம் பாடுவோம். அந்த வேளையிலே ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு வருகை தந்திருக்கிறவர்கள் தெய்வ சமூகத்திலே வர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சபையார் அமருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த குழந்தைகள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க இங்கு கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். புனித மார்க்குவின் சுவிசேஷத்தில் எழுதியிருப்பதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு
சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருபவர்கள் ஞான ஸ்நானத்திற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவர்கள் கடமையாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இவர்கள் கிறிஸ்துவை தங்கள் மீட்பராக அறிந்து கொள்ளவும் தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைகளுக்கு இடரல் உண்டாக்காதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இப்பொழுதும் ஞான ஸ்நானம் பெற இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி அனைவரும் முழங்காற்படியிட்டு ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரே, நீர் உலகத்தை படைத்து தண்ணீரையும் எங்களுக்கு அருளி செய்து தமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவராக வந்து இறங்கிய திரியேக தேவனே, ஞானஸ்நானத்திற்கென்று நாங்கள் பயன்படுத்துகிற தண்ணீரை நீர் புனிதமாக்க வேண்டும் என்றும் உமது நாமத்தில் புனிதமாக்கப்பட்ட இந்த தண்ணீரில் ஞானஸ்நானம் பெறுகின்ற இந்த அன்பு பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். பாவத்திற்கென்று இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனுக்கென்று உயிர்த்தெழுகின்ற அனுபவத்தை இந்த ஞான ஸ்நானம் அடையாளமாக காட்டுமாறு அருள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சபையார் அனைவரும் எழுந்து நிற்போம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஞான ஸ்நானத்தின் வழியாக உம்மோடும் திருச்சபையோடும் இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் இவர்களை கிறிஸ்தவ வழியிலே தேவ பக்தியிலே வளர்ப்போம். ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே, ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களிலே இவர்களை நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்லுகிற வாக்குறுதிகளை ஏற்றிருக்கிற இந்த அன்பு பெற்றோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து அன்பு பிள்ளைகளோடும் பெற்றோரோடும் குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் உம்முடைய நன்மைகளினாலும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். சபையார் அமருங்கள். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பண்டிகை காலங்கள் மிக ஆசீர்வாதமாக ஆண்டவருடைய நன்மைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காலங்களாக நமக்கு அமைய ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கவும் ஜெபத்தோடும் அர்ப்பணத்தோடும் ஆவலோடும் நாம் காத்திருக்கிறோம். விருந்தின் மக்களாக, குடும்ப உறவுகளாக இந்த ஞானஸ்நானத்தை முன்னிட்டும் இந்த சிறப்பு பண்டிகை நாட்களை முன்னிட்டும் பல இடங்களிலிருந்து கூடி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திருச்சபையாக சபைக்குழுவாக வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சிறப்பான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக மூனார் எஸ்டேட்டிலே அங்குள்ள பாடசாலையிலே தன்னுடைய கல்வி பணியோடு கூட திருச்சபையிலே சுவிசேஷகராக ஒரு கேட்டகிஸ்டாக பணி செய்த அருமையான தகப்பனார் திரு பி. சாமுவேல் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை நான் சந்தித்த போது அவர்களை ஆண்டவர் எவ்விதமாக தன்னுடைய வாழ்விலும் பணியிலும் ஊழியத்திலும் நடத்தினார் என்று சொன்ன பல அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இன்று கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னபோது மிக்க மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். நம் அனைவரின் சார்பிலும் சபை குழுவின் சார்பிலும் அன்பு தகப்பனார் திரு பி. சாமுவேல் அவர்களை அன்போடு கூட நாம் வாழ்த்தி வரவேற்று கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் அனைவரும் இணைந்து மீட்பின் கீதங்களிலே 28வது பாடல் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற பாடலின் 1, 3 சரணங்களை நாம் பாடுவோம். அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடிதனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவனல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. பாதுகாத்தாரே அவனல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. தேவ கிருபை என்றுள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இந்தவாறு ஜெபிப்போம். என் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கு கர்த்தர்களை நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. கொஞ்ச நேரம் உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நடத்துவீராக. நாம் வெறும் சத்தமாக மாற்றி நிற்க கிருபை தாரும். உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனங்களால் விடுவிப்பீராக. உம்முடைய வசனங்களால் சௌக்கியமாக்குவீராக. உம்முடைய வசனங்களால் தேற்றுவீராக. உம்முடைய வசனங்களால் ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய வசனங்களால் பலப்படுத்துவீராக. உம்முடைய வசனங்களால் உயர்த்துவீராக. வசனங்களை கெடுத்து போடாதபடி, பிசாசினுடைய வல்லமை ஒன்று அணுகாதபடி காப்பீராக. எங்களுடைய மகிமை மூடியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபைகளை நடத்தட்டும். எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி சொல்லி வரைக்கும் விட மாட்டேன். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு பரலோகம் திட்டமிட்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா 37 அதிகாரம் 26 வசனம் சொல்கிறது, நான் வெகு காலத்திற்கு முன் இது திட்டம் பண்ணினேன் என்று. இது தற்செயலாக நடந்த காரியம் அல்ல, ஆனால் அதுக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துகிறார். உங்களோடு வசனத்தை சொல்வதற்கு என்னை அழைத்த அன்பு போதகர் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு போதகரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபத்தை கேட்கும்போது தெரியுது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த பாட்டு பாடும்போது தேவ கிருபை என்று பாட்டு பாடணும்ல, எத்தனை பேர் கையடிச்சிங்க? என்னடா பிரசங்கம் பண்ண சொன்னா வேற என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்றீங்களோ? 47 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, சகல ஜனங்களே கை கொட்டி. சிலர் மேட்சை தட்டினாங்க, சிலர் இப்படியே தட்டினாங்க கை வலிக்காதபடி. திருப்பி பாடுவோமா? அந்த முதல் வரி மாத்திரம் பாடுவோம். எல்லார் கையும் அடிக்கணும். வேத புஸ்தகத்தை தயவுசெய்து நீங்கள் பெஞ்சில் வச்சிருங்க. ஐயா தயவுசெய்து பாட போடுவீங்களா? தேவ கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்சஸ். எல்லார் கையும் அடிக்கணும். தேவ கிருபை
கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனாரும் ஒரு சின்ன பிள்ளையும், தகப்பனார் பிள்ளையை கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அந்த அப்பா பிள்ளைகிட்ட கேட்டார், மக்களே நீ அப்பாவை எவ்வளவு நேசிக்கிற, எவ்வளவு நேசிக்கிறேன்னு கேட்ட உடனே அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் திகைத்தது. எவ்வளவுன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு வேற ஒன்றும் தெரியல. அவ சொன்னா, அப்பா உங்களை இவ்வளவு நேசிக்கிறப்பான்னு சொன்ன. அப்போ சொன்ன, இவ்வளவுதானா? அவருடைய கை கொஞ்சம் விரிந்தது. இவ்வளவுதானா? இவ்வளவு இருந்தது. இவ்வளவுதானா? இவ்வளவு இருந்தது. திருப்பியும் கேட்டார், இவ்வளவுதானா? அதுக்கு மேல அந்த பிள்ளை கையை விரிக்க முடியல. அப்பாவுடைய கால்களை கட்டிக்கொண்டு, அப்பா உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறேன், இவ்வளவாய் நேசிக்கிறேன். நம்ம இயேசுப்பாவை அப்படி சொல்லலாமா? உங்க விசுவாச கைகளால் அவருடைய நமக்கு முன்னாக நிற்கிறாரே, அவருடைய கால்களை பிடித்து கொண்டு இயேசுப்பா உங்களை நேசிக்கிறேன் சொல்லலாமா? எல்லாருடைய கண்களும் மூடட்டும். எல்லாரும் தயவு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுப்பா உம்மை நேசிக்கிறேன், இயேசுப்பா இவ்வளவாய் நேசிக்கிறேன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இயேசுப்பா இவ்வளவாய் நேசிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேங்க்யூ ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இல்லை, இன்னும் 2 நாளில் இந்த வருஷம் பழைய வருஷமாயிரும். 2025 வருஷத்துக்குள்ள போயிடுவோம். எத்தனை நன்மை செய்திருக்கிறாரு. ஜனவரி 1ஆம் தேதி இருந்த சிலர் இன்னைக்கு காணல. நேற்று ராத்திரி படுக்கைக்கு போன சிலர் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு காலையில் எழுமல சிலர் இன்னைக்கு இல்லை. ஆனால் நம்மை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். நம்ம கூட சிலர் தடை வந்ததில்லை. இன்னைக்கு போகாமல் இருந்துக்கலாமா அப்படிலாம் நினைச்சோம். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். எல்லார் கையிலும் வேத புத்தகம் இருக்குது. வேத புத்தகத்தை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? எல்லாரும் உயர்த்துங்க வேத புத்தகத்தை. நல்லா உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தயவுசெய்து கைகள் போடுங்க. பிரியமானவர்களே, நான் டீச்சராக இருந்த ஆளு இந்த வாத்தியார் பிள்ளைக்கு படிச்சு கொடுக்க மாதிரி தான் சொல்லுவேன். எனக்கு இன்னும் பிரசங்கா இல்லை. அப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? நான் கேட்டால் பதில் சொல்வீங்களா? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் நாம் இந்த நாளிலே தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி. 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே. வேத புத்தகத்தை திறக்காமலே வாசிடலாம். வாசிப்போம். என் ஆத்துமாவே Praise the Lord. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் உபகாரம் செய்தார்? அடுத்த வசனம் சொல்கிறது. அவர் சொல்லுங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவிக்கு சமானமாய் உன் வயது திரும்ப
வாழ வைத்து போலாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மறந்துடாத. இப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, இப்படி உன்னை பலப்படுத்தி இருக்கிறாரே, கழுகை போல உனக்கு புது பலத்தை தந்திருக்கிறாரே, மறந்துடாத. யார்கிட்ட சொல்றான்? ஆத்மாவே மறந்துடாதுன்னு சொல்றான். ஆத்மாவே, ஆத்மாவே. ஏன் கேட்டா, ஆத்மாதான் விலை உயர்ந்தது. ஆத்மாதான் விலை உயர்ந்தது. ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்தார். என்ன செய்தார்? மண்ணெடுத்து அவனை உருவாக்கினார். அவன் ஆசையிலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் ஆசையிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். ஜீவ ஆத்மா ஆனான். ஐயா, எனக்குள்ளே உங்களுக்கு ஜீவாத்மா. பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ள உங்களுக்கு இருக்கிறது ஜீவாத்மா. ஏன் ஆத்மா பெரியது? 53ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள்ல அவர் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது அவருடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு, இப்பவே சிலருக்கு முகம் மாறிட்டு, இப்பவே சிலருடைய முகம், சில கவனமெல்லாம் எங்கே போகுது? தயவுசெய்து என்னையும் கவனிங்க. கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பயத்தோடும் பக்தியோடும் இருக்க வேண்டியவங்க. ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஊருக்கு போறாரு. 21, 22 அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குது? அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். இப்போ நம்ம பிழைத்திருக்கிறோம்னு சொன்னால் ஆத்மா தான் காரணம். ஆனால் நம்ம கவலைப்படுறது முழுதும் எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எங்கே தங்குவோம் இல்லை. மத்தியானம் சாப்பிட்ட உடனே அம்மாமாருக்குள்ள ஒரு பெரிய சங்கடம் வரும், ஒரு பெரிய கவலை வரும். நாளைக்கு மத்தியானம் என்ன குழம்பு வைப்போம், அப்படித்தானே? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குன்னு சொல்ல ஒன்று கை வைத்துவீங்களா? நீ பேசுறது எனக்கு விளங்குது ஐயா, புரியுது ஐயான்னு சொல்ல ஒன்று கை வைத்துவீங்களா? ஒருத்தருக்குமே புரியலையா? ஒன்று நல்ல கை வைத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை, அதான். பிரியமானவர்களே, அவனுடைய ஆத்மா பிரிஞ்சு போயதான் மரணம். பிள்ளை செத்து போச்சு. இப்போ எலியா ஜெபிக்கிறான், ஆத்மா திரும்ப வந்தது, நாம் உயிரோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் ஆத்மா. 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தாவீது என்ன சொல்றாரு? அவர் ஏன் சொல்லுங்க, அவர் ஏன் ஆத்மாவை தேற்றி, எதை தேற்றுறாரு? ஆத்மாவை தேற்றுகிறாரு. அப்போ தேற்றப்பட வேண்டியது ஆத்மா. கர்த்தரின் ஆவியானவர் ஆத்மாவை தேற்றுகிறார். 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, சங்கீதம் 138:3 சொல்கிறது, என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளினீ, என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தருடைய பிள்ளையே, நானும் நீங்களும் பலப்பட வேண்டியது ஆத்மாவிலே. ஆத்மா பலமா இருந்தா சரீரம் பலமாயிரும். 105 சங்கீதக்காரன் ஆத்மா 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 எப்போ எல்லா வசன சங்கீதங்களையும் அதிகமாக எழுதுகிறான். 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 150லையும்
120 தடவைகள் ஆத்மா ஆத்மாவிலே ஆத்மாவுக்கு என்று எழுதுகிறதை நான் வாசிக்க முடியும். என் ஆத்மா தான் விலை உயர்ந்தது, ஆத்மா தான் விலை உயர்ந்தது. அதனால மறவாத, அதனால மறந்துடாத, என் ஆத்மாவே மறவாத. நீங்க ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி முடியுது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆனாலும் பான பாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். மறந்துட்டான்னு எழுதியிருக்கலாம், நினையாமல் எழுதியிருக்கலாம், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஆனா நினையாமல் மறந்து விட்டான், நினையாமல் மறந்து விட்டான். பரிசுத்த ஆவியானவர் வற்புறுத்தி சொல்கிறார். என்ன நடந்தது இந்த சத்தம் நமக்கு நல்லா தெரியும். பான பாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது போல வேலைக்கு வந்துட்டான். யோசேப்பு பானபாத்திரக்காரன் சொல்லி விடுறான், ஏப்பா நான் இங்க கைதியா இருக்கிறதுக்கு ஒரு பாவமும் செய்யல, நீ நல்லா இருக்கும்போது நீ நினைத்துக்கொள், உள்ள ராஜாட்ட சொல்லி என்னை விடுதலையாக்கு என்று சொல்லியிருப்பான். அந்த பானபாத்திரக்காரின் தலைவன் தான் திருப்பி வேலையில வந்தான், மறந்துட்டான். ஆனா 41ஆம் வசனம் இப்படி தொடங்கிறது. பின்னும் பார்வோன் சொப்பனத்தை கண்டான், பின்னும் பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, யோசேப்ப பானபாத்திரக்காரின் தலைவன் மறக்கலாம், உலகம் மறக்கலாம், பரலோகம் மறக்காது. அல்லேலூயா. என்னை உங்களை அழைத்த தேவன் மறக்கிற தேவன் அல்ல. அதுக்கப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது நமக்கு நல்லா தெரியும். அதனால மறக்காதீங்க. ஆனா தேவன் நமக்கு என்ன சொல்கிறார், நான் உன்னை மறக்கிறது இல்லை. தயவுசெய்து ஏசாயா 49ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:14 என்ன சொல்றான்? சீயோன் குமாரத்தி, சீயோனோ, ஆமென், என்ன சொல்லலாம்? சீயோன், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள். நம்மளும் கூட இப்படித்தானே, நம்மளும் சரி இப்படி சொல்லுவோம்ல. இப்போ உங்க பேரை போட்டு வாசிக்க பார்க்கலாம். உங்களுடைய பேரை சீயோனோ, சீயோனோங்கிறதுல உங்க பேரை போட்டு வாசிங்க. சாமுவேலோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்லுகிறான். ஆனா ஆவியானவர் அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாய்மார் இன்னைக்கு பிள்ளைகளை கொல்றதை பார்க்குறோம். நீங்கள் பத்திரிகை செய்தியை பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் சொந்த பிள்ளைய 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளை கிணத்தில் தட்டி தற்கொலை செய்து பார்க்குறோம். ஆண்டு என்ன சொல்லாரு? நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறப்பதில்லை. அதனால என்ன செய்தாராம்? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? 16ஆம் வசனம், உன்னை என் அப்புறம் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளிலும் வரைந்திருக்கிறேன். அதுக்கு இந்த வரைந்திருக்கிறேங்கிறதுக்கு ஆங்கில வார்த்தை, ஆங்கில பேர் என்ன சொல்லி தெரியுமா? கர்வ்டு. கர்வ்டு என்ன? கவுச்சியமான என்ன வேணும்? தமிழில் வரைந்துக்கணும்னா பென்சில் வச்சு படம் வரைகிறது போல நம்ம நினைக்கிறோம். ஆங்கிலம் வந்து தெளிவாக சொல்கிறது. அப்போ வரையணுமானா கூர்மையான ஆயுதங்களை வைத்து தான் வரைந்திருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனுடைய 2 கரங்களிலும் நம்முடைய சித்திரம் இருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன்! நான் உன்னை மறக்கலப்பா,
மகளே நான் உன்னை மறக்கலை, மகனே நான் உன்னை மறக்கலை. தேவன் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் நினைக்கிறோமா? நம்ம ஆண்டவர் நினைக்கிறோமா? இன்னைக்கு காலையில் வேதவாசத்துக்கு எத்தனை பேர்? இன்னைக்கு காலையில் எழும்பி ஒரு 1/4 மணி நேரமாவது ஜெபித்தேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், அவள் 6:30 வர மாட்டேங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவளோடு பேசினேன். அவட்ட கேட்டேன், நீ பைபிள் வாசித்தமான்னு கேட்டேன். வாஸ்தேன் சார்ன்னு சொன்னான். எவ்வளோ வாஸ்தாலும் தெரியுமா? ஒரு வசனம் வாஸ்தாலும். ஏ அப்பா, எத்தனை நேரம் சாப்பிடுமான்னு கேட்டேன். சார் 4 நேரம் சாப்பிடுன்னு சொன்னான். அடா பாவி, அவள் கொஞ்சம் சுகீனமான ஆள், அதனால 4 நேரம் சாப்பிட்றா. சரி தான். இப்போ வசனம் ஒரு வசனம் தான் வாசிப்பானாம். யாரோ சொல்கிறாங்க, அதை விட நான் பரவாயில்ல, கேலண்டரில் உள்ள வசனத்தை வாசிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறீங்களோ? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றோம்? 3 வேளை சாப்பிட்றோம்ல, குறைந்தது 3 அதிகாரம் வாசிப்பீங்களா? நீங்கள் ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் வாசித்தால் ஒரு வருஷத்தில் முழு வேதாகமத்தையும் ஒரு தடவை வாசிக்க முடியும். அப்போ 8 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு ஒரு தடவை முழு 2 தடவை வேதாகமத்தை முடிக்க முடியும். அவனுடைய பெரிய கிருவியினால அந்த பாக்கியத்தை கத்த எனக்கு தந்திருக்கிறார். காலையில் எழும்பினேன், ஜெபித்தேன், 4 அதிகாரங்கள் பார்த்து தான் உங்க முன்னால் வந்து நிற்கிறேன். நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? வேதத்தை எப்படி நேசிக்கிறீங்க? தயவுசெய்து வேத புத்தகத்தை ரொம்ப மதிப்பாக வைக்கணும், உயர்வாக வைக்கணும். இங்கே அப்படி நான் பார்க்கல. எங்கள் ஊர் சர்ச்சில் சிலர் பைபிளே கொண்டு வர மாட்டாங்க. சிலர்கிட்ட சொல்லி சிலர் கொண்டு வராங்க. ஒருத்தர் சொல்லிட்டாரு, யோ நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கிறிஸ்தவன், நான் பைபிள் கொண்டு வர மாட்டேன். சரி ஐயா, நான் இனிமேல் உங்கள்கிட்ட வேத புத்தகம் கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன் தீர்மானிச்சிட்டேன். இன்னும் அப்படி தான் வந்துட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இங்கே எல்லாருக்கையும் வேத புத்தகம் இருக்கிறதை பார்த்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். பிரசங்கர் வேதன சாஸ்திரே சொல்வாரு, வேதத்தை விசுவாசி. சொல்லுவீங்களா? சொல்லுங்க. வேதத்தை விசுவாசி சொல்லுங்க. கேட்க மாட்டேங்க. விசுவாசி சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த வீயை விட்டுருங்க, வீங்கிற எழுத்த விட்டுருங்க. சுவாசி. இப்ப சூவை விட்டுருங்க. என்ன வார்த்தை? வாசி. இப்ப வாயை விட்டுருங்க. அதை சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே பிரியம் இருக்காது. ஏன்னா சி. வேதத்தை விசுவாசி, சுவாசி, வாசி, நீ உயர்த்தப்படுவாய். 119 சங்கீதம் 165 வசனம் சொல்கிறது, வேதத்தை உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, நீங்க சமாதானம் உள்ளவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. மிகுந்த சமாதானம். அரைவரை சமாதானம் தருவர் அல்ல தேவன். அதனால உங்களை அவர் கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். அது மறக்கிற தேவன் அல்ல, மறக்கிற தேவன் அல்ல. உலகம் மறக்கலாம், கம்பெனி மறக்கலாம், அதிகாரி மறக்கலாம், பெற்றோர் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம். என் தேவன் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இனி என்ன சொல்றாரு பாருங்க. நீ எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தயவுசெய்து வேத புஸ்தகம் வச்சுக்கலாம். ஒன்று திருப்புங்க. வேத புஸ்தகம் வச்சிருக்கவங்கலாம் ஒன்று தயவுசெய்து வேதத்தை திருப்புங்க. எதுக்கு வேத புஸ்தகம் கொண்டு வந்தோம்? வாசிக்கிறது தானே. நீங்கள்
எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு அருளும்படி, உங்களுக்கு கொடுக்கும்படி, உங்களுக்கு தரும்படி தேவன் நினைவாக இருக்கிறார். என்ன எதிர்பார்க்குறீங்க? அன்பு பிள்ளை பிரின்சி வந்திருக்காளா நமக்கு தெரியல. பிரின்சி இன்னைக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கா? நாளைக்கு ஆபிரகாம் கையை பிடிப்பேன், எப்போடா 30ஆம் தேதி வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். சிலர் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், பரிச்சை பிள்ளைகள் எப்போ தேர்வு முடிவு வரும், இன்டர்வியூ முடிச்சவங்க எப்போ வேலை கிடைக்கும். இது தப்பல்ல, குற்றமும் அல்ல, பாவமும் அல்ல. ஆனால் நம்ம சுவிசேஷ பாடத்தில் பார்த்தோமே, பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அல்லேலூயா. இதை என்ன எதிர்பார்ப்பான்? என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஐயா, இது டெம்பரரி, இது காலனி வாழ்க்கை. இது காலனி வாழ்க்கை. கொஞ்ச காலம் இங்கே வாழ்வோம், கொஞ்ச காலம் இங்கே வாழ்வதும், அங்கே தான் நித்திய நித்தியமும் வாழ போகிறோம். அவர் நம்மை சேர்க்க போகிறாராம். சண்டே கிளாஸ் பிள்ளைகள், சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கவனிங்க. சில தம்பிமார் கவனிக்கலைங்க. இங்க பாருங்கப்பா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்து வருவாரே ஆனால் நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நடக்கிறது. சீசைகள் கேட்டாங்கல்ல, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு என்ன சொன்னார்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பெற்றோர் பிள்ளை நம்ம வாழ்த்தோம், பாடம் வாழ்த்து கேட்டோம். இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அவர் வாசலில் நிற்கிறார், அவர் வாசற்படியில் நிற்கிறார். எப்போ வருவார்னு தெரியாது. நம்ம ஆயத்தமாயிட்டோமா? எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை பேர் ஆயத்தம்? இந்த வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். உங்க எதிர்பார்ப்பு என்ன? இதை பற்றி நினைக்கிறதே இல்லையோ? அவர் வரப்போறாரே, திரும்ப வரப்போகிறாரே, என்னை உங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறாரே, கைவேலை இல்லாத வீட்டிலே என்னை உங்களை உட்கார பண்ணுவதற்கு சேர்த்துக்கொள்ள வரப்போகிறாரே. எதிர்பார்க்கிறோமா? எதிர்பார்க்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் எதிர்பார்க்காட்டி இப்போ நீங்க சொல்வீங்களா? இப்போ சொல்வீங்களா? ஆண்டவரே உம்முடைய வருகையை நான் எதிர்பார்க்கிறேன், உம்முடைய வருகையை நான் எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் உடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் உடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பேன். சொல்வீங்களா? எத்தனை பேர் உள்ளத்தில் கிறிஸ்து இருக்கிறார்? ஒரு சபையில் செய்தி கொடுத்துட்டு கிறிஸ்து உங்க உள்ளத்தில் இல்லை என்று உணர்வீர்களே, ஆனால் நீங்க செய்ய ஒரே ஒரு காரியம்தான், இயேசுவை என் உள்ளத்தை திறக்கிறேன். லார்ட் ஜீசஸ், ஐ ஓப்பன் மை ஹார்ட். இந்த வார்த்தை சொன்னா உள்ள வந்துடுறாரு. சோ லவிங் காட், அவ்வளவு அன்பான தேவன், அவ்வளவு உண்மையான தேவன்.
So true God, so unchanging God. He is not a liar. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ரோமர் 2:11 சொல்கிறது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு எழுதுகிறாரு, அவர் வருவார்னு சொன்னாங்களே, அந்த வாக்குத்தத்தம் என்ன இன்னும் நடக்கலையே, உலகம் உண்டாத மாதிரி தானே இப்பவும் இருக்கு. அடுத்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இன்னும் திறக்கப்படாத உள்ளங்கள் திறக்கப்படுவதற்கு அவர் காத்திருக்கிறார். நீங்க உங்க உள்ளத்துல கிறிஸ்து இல்லை என்று உணர்வீர்களே, ஆனால் இப்ப சொல்வீங்களா, இயேசுவே என் உள்ளத்தை திறக்கிறேன், லார்ட் ஜீசஸ் ஐ ஓபன் மை ஹார்ட் சொல்வீங்களா? வெளிப்படுத்தல் 3:20 அப்படிதான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 3:20, ரெவலேஷன் சாப்டர் 20 chapter 3 verse 20 says like that. கதவை திறந்தால், நம்ம வீட்டில் ஒரு ஆள் கதவை திறனா கதை திறப்போம், வாங்க வாங்கன்னு சொல்லு. அவர் வாங்கன்னு கூட சொல்ல வேண்டாமா, திறந்துட்டா போதுமா, திறக்கணும்னு சொன்னா போதுமா, உள்ள வந்துடுறாரு. எல்லாரும் எழும்பும், எல்லாரும் எழும்புங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். யாரும் கண்ணை திறக்க கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்க முன்னால நிற்கிறார். கர்த்தர் உங்க முன்னால நிற்கிறார். உங்க உள்ள கதவை தட்டுகிறார். எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தை கேட்டும் ஒருவேளை உங்க உள்ளம் திறக்கப்படவில்லை. ஆனால் இப்போ திறப்பீங்களா? நீங்க வெளியே சத்தமா சொல்ல வேண்டாம், உங்க மனதில் சொன்ன போதும், ஆண்டவரே இயேசுவே என் இதயத்தை திறக்கிறேன். மனசார சொல்வீங்களா? நான் சொல்றதுனால அல்ல, மனப்பூர்வமாய். நீங்க மனப்பூர்வமாய் சொன்னீங்கன்னா உள்ள வந்துருவாரு. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்க வாழ்க்கை மாறும். ஒரு நாள் எனக்குள்ள வந்தாரு, என் வாழ்க்கை மாறிட்டு. நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தின உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய இதயத்தை முதலாக திறந்த உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து அவர்களோடு பேசுவீராக, அவளை நடத்துவீராக, அவளை ஆசீர்வதிப்பீராக, அவளை பலப்படுத்துவீராக. ஒருவேளை யாராவது இன்னும் திறக்காம இருந்தா, ஆண்டவரே அவளோடு தொடர்ந்து பேசணும்ப்பா, நீ தொடர்ந்து பேசணும். தங்களுடைய உள்ளத்தை திறந்து தந்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்திலே வளர்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். அன்பான பாஸ்டரையாவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கொயருக்காக ஸ்தோத்திரம். எல்லாருமே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். சபையின் மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் உடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் நின்று கொண்டிருக்க அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன்.
பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருமையான தகப்பனார் திரு பி. சாமுவேல் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நாம் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இப்பொழுதும் பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாட கர்த்தருடைய நாம மகிமைக்கான காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
தேவ சமூகத்தில் நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். எங்கள் மீது அன்பு வைத்தபடியினாலே தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகிற்கு நீர் அனுப்பினீர். உம்முடைய பிறப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடின நாங்கள் இந்த ஆண்டின் இறுதி தொழுகையிலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லவும், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதியை காணிக்கையாக, நன்றி பலியாக, நேர்ச்சை பொருத்தனை காணிக்கைகளாக தந்து மகிழவும் ஆண்டவர் கிருபை செய்தீர். உடைய சமூகத்திலே தந்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்காக வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமருவோம். திருச்சபையாருக்கான அறிவிப்புகள். விவாக விளம்பரம். புத்தளம் சேகரம், புத்தளம் ஆயர் மண்டலம், புத்தளம் திருச்சபையில் திரு டி டேவிட்சன் அவர்கள் மகன் டி ஆப்ராம் டேனியும், புத்தளம் சேகரம் குளத்துவிளை ஆயர் மண்டலம் குளத்துவிளை திருச்சபையில் திரு ஏ பால்சன் அவர்கள் மகள் பி பிரின்சி பால்சனும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இன்று மாலை 5 மணிக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைத்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்கும்படியாய் ஆயத்தப்படுகின்றவர்கள் டிசம்பர் 30ஆம் தேதி ஏ ஜெர்வின் ஏ ஜெஸ்வின் சன் ஆஃப் திரு எஸ் அருள் சுந்தர்ராஜ், 31ஆம் தேதி சுனிதா டாட்டர் ஆஃப் திரு எஸ் பீம் பகதூர், திருமதி டி எஸ் ரிபு வைஃப் ஆஃப் திரு ஏ பொன் அருள் ஏசுராஜா. ஜனவரி 1ஆம் தேதி திருமதி சசிகலா வைஃப் ஆஃப் திரு ஏ எம் சாம் கில்டன், டபிள்யூ ஸ்வீட்லின் ரிஜி டாட்டர் ஆஃப் திருவை வில்சன் குமாரதாஸ். 2ஆம் தேதி திருமதி கலா அற்புத ஹெலன் வைஃப் ஆஃப் திரு டி சேகர் ரவி, திரு எஸ் ராஜன், திரு கே சாம், முனைவர் ஜே பாக்கிய ஜெஸ்லின் வைஃப் ஆஃப் திரு ஏ நியூ பிகின். 3ஆம் தேதி திருவை தம்பி ஃப்ரெட்ரிக் டி அபிகா செலின் டாட்டர் ஆஃப் திரு எஸ் டார்லின் ரபி, எஸ்பி ஹினோலன் ஸ்டீவ் சன் ஆஃப் திரு பி எஸ் ஸ்டீஃபன். 4ஆம் தேதி ஜெய்சன் இமானுவல் சன் ஆஃப் திரு டி ஞானசிகாமணி, திருமதி ஜி பால்வின் ஜான்சி வைஃப் ஆஃப் திரு எஸ் டார்லின் ரபி, ஜாஸ்பிரின் சன் ஆஃப் திரு எஸ் பெரின் தேவராஜ். 5ஆம் தேதி பி டெனின் சன் ஆஃப் திரு இ பிரவின், திரு எஸ் வல்ல விட்டல்பாய் சாமுவேல், திருமதி ஹெப்சி கனகபாய் வைஃப் ஆஃப் லேட் திரு வீரதாஸ், திரு ஜே சாம் சுந்தர் சிங், கேத்தலின் லாயில் டாட்டர் ஆஃப் திரு ஜே லிவில் லாயில் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 30ஆம் தேதி திரு டி தேவ டெல்சன் ஜே ஜெபிதா, திரு சி தேவபிரசாத், திருமதி டி தங்கமலர். 31ஆம் தேதி திரு டி ஃபாஸ்டர் தியோடர், திருமதி டெய்சி. ஜனவரி 3ஆம் தேதி
திரு ஆர் சாம் விக்டர், திருமதி டிவி எவாஞ்சலின் வயலட் ஜூப்ளி. 4ஆம் தேதி திரு எஸ் சுரேஷ், திருமதி எஸ் சுஜா ஆகிய தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவரை துதிக்க இருக்கிறார்கள். திருச்சபையாக இவர்களை வாழ்த்துவோம். இன்று காலை 10:30 மணிக்கு நம்முடைய கிளை சபையாகிய பரக்கை திருச்சபை தன்னுடைய 55வது சபை நாளை கொண்டாடுகிறது. அது பாஸ்ட்ரேட் அளவிலான நற்கருணை தொழுகையாகவும் நடைபெறும். நாமும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். 31/12/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணிக்கு வருட நிறைவு மற்றும் புது வருட நற்கருணை தொழுகை நடைபெறும். 1/1/2025 மதியம் 2 மணிக்கு ஆலய வளாகத்திலே விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளும் பரிசளிப்பு நிகழ்வும் நடைபெறும். புதிய ஆண்டின் காணிக்கைகளை மட்டும் புது வருட ஆராதனையிலே நாம் தருவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 5ஆம் தேதி காலை ஆராதனையிலே மாதாந்திர மற்றும் நற்செய்தி காணிக்கைகளை நாம் தரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு காலை ஆராதனையும் இன்று போலவே 8 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு சேகர ஐக்கிய திருவிருந்து புத்தளம் சேகர ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நம்முடைய ஞாயிறு ஆராதனையிலே நற்கருணை நடைபெறாது என்பதையும் நாம் கூறிக்கொள்கின்றோம். ஜனவரி 2ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஜனவரி 8ஆம் தேதி புதன்கிழமை வரை ஐக்கிய வார ஜெபம் மாலை 7:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும். புதிய ஆண்டை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடும் திருமறை வாசிப்போடும் கூட நாம் ஆரம்பிப்போம். இந்த ஐக்கிய ஜெபவார ஆராதனைகளிலே கலந்து கொள்வோம். திரு பெல்ஜின் அவருடைய குடும்பம் இந்த ஆராதனைக்கு பின்பு கேக் பகிர்ந்து கொள்கின்றார்கள். ஆராதனை தொடர்ந்து பாடகர் குழு கீர்த்தனை 282வது பாடலை பாடுவார்கள். அந்த வேளையில் இந்த கேக் பகிரப்படும். புத்தளம் பகுதியை சார்ந்த திரு வேதமாணிக்கம் அவர்கள் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு 2 வாழை குலைகளை அவர்கள் தந்தார்கள். அந்த வாழை பழங்கள் நேற்றைய தினம் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் மகிழுறவு கூடுகையின் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அந்த குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தும்பை பணித்தளத்தின் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை முன்னிட்டு நாம் அநேகர் அந்த ஊழியங்களுக்காக அந்த ஆராதனை விருந்து பரிசுக்காக காணிக்கைகளை கொடுத்தோம். அதிலே இன்னமும் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை உண்டு. ரூபாய் 8450 நாம் அனுப்பி கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அந்த தொகையினை நீங்கள் காணிக்கையாக தரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய சமூக நல பணிகள், ஆலய அலங்கரிப்பு மற்றும் களியல் போட்டிகளுக்காக அநேகர் உங்களுடைய நன்கொடைகள் காணிக்கைகள் தந்தீர்கள். சிலர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாக்கு கொடுத்த அந்த காணிக்கைகளை தரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1ஆம் தேதி மாலை பிள்ளைகளுடைய அந்த புதுவருட கலை நிகழ்ச்சிகளிலே அவர்கள் சொல்ல வேண்டிய வசனங்கள் இன்று ஆராதனைக்கு பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் பிள்ளைகள் பெற்று சொல்லும்படியாக அன்புடன் அழைக்கின்றோம். வாழை குலைகள் இந்த ஆராதனைக்கு பின்பு ஏலம் இடப்படும். அதையும் உற்சாகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஜனவரி 12ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பின்பு திருமறை பள்ளி ஆசிரியர்களுடைய கூட்டம் நடைபெறும் என்பதையும் அன்புடன் நினைப்பூட்டுகின்றோம். ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, உம்மை பணிந்து கொள்ளும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆண்டின் இறுதி பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய பாதத்திலே நீர் எங்களை அழைத்து வந்தீர். நீர் ஒருபோதும் எங்களை மறந்து விடவில்லை. எனவே முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து உம்முடைய நாமத்தை முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நடைபெறுகின்ற எல்லா ஆராதனைகளும் சிறப்பு நிகழ்வுகளும் உமக்கு மகிமையாக நடந்தேற எங்கள் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாய் எங்கள் அனைவரையும் தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த ஆண்டின் எஞ்சிய நாட்களையும் நாங்கள் உம்முடைய கிருபையினால் கடந்து சென்று ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக எங்கள் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆயத்தப்படுகிறோம். தெய்வ பிரசன்னமும் தெய்வ சமாதானமும் எங்கள் அனைவருடைய வாழ்வையும் நிரப்புவதாக. துதி கன மகிமை தகப்பனே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் வீடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அமர்ந்திருப்போம். கேக் பகிரப்படும்.